எனக்கு சிஎம்மோட பர்த்டே இன்னைக்கு அவங்கள போய் பார்க்கறதுக்குள்ள ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நாள் அவங்கள மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த கோவிட் டைமில் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இதெல்லாம் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலையும் பேஷண்ட்ஸும் பார்க்க போகும்போது எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, ஏன் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு முன்னால் நான் சொல்லிடுறேன், ரொம்ப அழகாக இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும். நிஜமா ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இங்கே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு காலேஜை பற்றியும் சொன்னாங்க. சொல்லும்போது கிளாப்ஸ் வந்தது, ஓ அப்படின்னு சவுண்டு வந்தது. அரசு கல்லூரின்னு சொல்லும்போது வந்த அந்த ஜோஷ் இருக்கு பாருங்க, அதுதான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், அதனால் அந்த ஒரு திமிர் எனக்கும் இருக்குது. ஸோ நான் படிக்கும்போது 10 கிளாஸ் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ப்ரீ டிகிரி பி அது இதெல்லாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படித்தேன். ஆனால் போன ஸ்கூல் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே மட்டும் படித்தாலும் நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வரலாம். வேறு யாரை மாதிரியும் இல்லை, யாரை விட வேணாலும் முன்னுக்கு வரலான்றதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு இல்லை கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட இருந்து வந்த அந்த ஜோஷ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பேச்சு போட்டி அப்படின்னு சொன்னாங்க. 14 காலேஜஸ், 1400க்கும் மேலே கேர்ள்ஸ் பேச போகிறாங்க. எனக்கு வந்து நான் சினிமா நடிகை ஆகாமல் இருந்திருந்தால் நான் 2 ப்ரொஃபஷன் வச்சுருந்தேன் நான் செய்யணும்னு. ஒன்று போலீஸ் ஆஃபீஸர், என் அப்பாவுக்கு நான் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை, எனக்கு அட்வொகேட் ஆகணும்னு ஆசை. அப்போ அப்பா சொல்லுவார், நீ பேசியே கொண்டுடுவேன் அப்படின்வாங்க. ஏன்னா நான் பேச ஆரம்பித்தாச்சுன்னா எதிரில் நிற்கிற தப்பு செய்யாதவங்க கூட ஐயோ இந்த அம்மாவோட தொல்லை தாங்க முடியல, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களே ஒத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு பேசியே இது பண்ணிடுவாங்கன்னாங்க. ஸோ எனக்கு பேச்சு போட்டி அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேகர் பாபு அவர்கள் சொல்லும்போது அம்மா நீ வா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேச்சு, அது எந்த பாஷையாக இருந்தாலும் சரி, நம்ம பாஷையாக இருந்தாலும் சரி, இன்னொரு பாஷையாக இருந்தாலும் சரி, அது கற்றுக்கிட்டு நம்ம பேசும்போது, அதுலேயும் நம்ம பாஷையில் பேசும்போது நமக்கு இருக்கிற அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அது எப்படி நான் சொல்கிறது, ஈகோன்னு சொல்ல முடியாது, ஒரு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோமே. ஸோ அந்த மாதிரி தமிழ் பேச்சு, அதுலேயும் தமிழில் பேசும்போது அதை கேட்குறதுக்கும் தமிழில் பேசுகிறவங்களை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அது அழகான விதத்தில் பேசுனா அதுக்கு இன்னொரு அழகு. அதுவும் இல்லாமல் தலைப்பு வேற கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ பேசுங்கன்னு சொல்லும்போது மனசில் இருக்கிறத பூரா இத்தனை டைமுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி சொல்ல வேண்டியதை சொல்லும்போது அதுக்கு ஒரு திறமைன்னு ஒன்று இருக்குது. ஸோ பேச்சு போட்டிக்காக வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அது வந்து நீங்கள் அழகாக பேசணும், அழகாக பேசுவீங்க. அதுவும் கேர்ள்ஸ் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த ஒரு இதில் சொல்கிறேன், அந்த ஒரு திமிரில் சொல்கிறேன், பேச வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நம்ம லைஃப்பில் நல்லதும் கெட்டதும் நடக்கும். கெட்டது கொஞ்சம் கம்மியாக பேசிட்டு நான் நல்லதை நடக்கும்போது, நல்லதை செய்யும்போது, நல்லதை பார்க்கும்போது, நல்லதை கேட்கும்போது, நல்லது சொல்லணும்னு ஆசைப்படும் போது ஓப்பனாக தைரியமாக சொல்லிடுங்க. ஆண் பெண் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம இவங்க மேயர் பிரியா சொன்ன மாதிரி நான்லாம் சின்ன வயசில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகும்போது பார்த்தா ஸ்டேஜில் பாய்ஸ் ஜென்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போல்லாம் மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஷோ யாருமே இல்லையே, கேர்ள்ஸு யாருமே லேடிஸ் இல்லையே அப்படின்னு இருந்தது. இப்போ பாருங்கள், டோட்டலி கலர்ஃபுல்லாக இருக்குது. டோட்டலி கலர்ஃபுல்லாக இருந்துட்டு அவங்க தான் வந்து ஏங்க நானும் வந்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ பேச்சு போட்டிக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு கேர்ள்ஸுக்கும் உங்கள் தைரியத்துக்கு என்னோட பாராட்டுக்கள். அழகாக பேசுங்க, நல்லா பேசுங்க. ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் மனசில் எடுக்காமல் உங்கள் இங்கே என்ன சொல்லுதோ அது இப்படி பேசிடுங்க. உங்கள் எல்லாருக்கும் பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர், டென்ஷன்ஸ் கம்மியாக சந்தோஷமாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்த்துறேன். என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் சேகர் பாபு அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, எனக்கு சிஎம்மோட பர்த்டே இன்னைக்கு அவங்கள போய் பார்க்குறதுக்குள்ள ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது. ரொம்ப நாள் அவங்கள மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த கோவிட் டைமில் அவ்வளோ ரிஸ்க்காக நாம் எல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது
கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் இதெல்லாம் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் என் பேஷண்ட்ஸும் பார்க்க போகும்போது எனக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ ஏன் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கும் நான் சேகர் பாபு அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எகெயின் கேர்ள் பவர், அதை காட்டுங்க, பேசுங்க, பேசியே எல்லாத்தையும் நீங்கள் அட்டைன் பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்க. நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். செந்தமிழ் என்னும் தலையணையை சூட்டி செம்மாந்து நிற்கும் எம் தமிழுக்கும் ஈன்ற பொழுதில் பெரிதுவர்க்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்ன குரலுக்கிணங்க என் தாயை பெருமைப்படுத்த வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்ற நல்ல உள்ளங்களுக்கும் என் பணிவான காலை வணக்கங்கள். ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அதன் இளைஞர்களின் முன்னேற்றத்தில் தான் இருக்கிறது. அந்த முன்னேற்றத்திற்கு அடித்தளம் நல்ல கல்வி, ஆரோக்கியம், சமத்துவ வாய்ப்பு. இதை அறிமுகப்படுத்திய தமிழக அரசுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாணவியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாக இருப்பது என்ன தெரியுமா? பொருளாதார சிக்கல் தான். வேற என்ன, ஃபீஸ் எப்படி கட்டுறது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா அந்த கவலை எல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அருள்மிகு கபாலீஸ்வரர் கல்லூரியில கட்டணம் இல்லாம படிக்கிறேன். அதற்கு எடுத்துக்காட்டா நானே உங்க முன்னாடி நிக்கிறேன். இதுக்கு எல்லாமே தமிழக அரசு தான் காரணம். இது எனக்கு தமிழக அரசுல நான் எப்படி படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா ஃபீஸே இல்லாம இந்த கல்லூரியில படிக்க முடியும் அப்படின்றதுனால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். புதுமை பெண் திட்டம் மூலம் அரசு பள்ளிகளில் படித்த கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி தமிழக அரசு இதன் மூலம் மாணவர்களின் தங்களின் கல்வி இடைநிறுத்தாமல் தொடர முடிகிறது. இதன் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் ஒரு புரட்சிகரமான திட்டமாகும் என்று நான் கூறுகிறேன். நான் மிகவும் சொல்ல விரும்பும் திட்டம் எது தெரியுமா? நான் முதல்வன் என்ற திட்டம். நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலம் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் என் மாணவிகளுக்கு கூட வேலை வாய்ப்புகள், வேலை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எந்தெந்த தகுதியில் வேலைகளை கற்றுக்கொள்வது என்று சிறப்பான முறையில் செய்து வருகிறார்கள். இந்த தொடர்பான வளர்ச்சிகளை இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் தங்கள் திறமைகளை கண்டறிந்து தகுந்த நிலையில் சிறப்பிக்கிறார்கள். நாம் மாணவர்களாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம் குடும்பத்திற்கும் நம் சமுதாயத்திற்கும் நம் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பதே ஆகும். என் உரையை முடிப்பதற்கு முன் ஒரே ஒரு வரி. அரசு பாதையை அமைக்கிறது, அந்த பாதையில் நாம் எப்படி செல்ல வேண்டியது என்று தான் நாம் யோசிக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.